Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம introduction to prefixum technique அதை பத்தி தான் ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான வீடியோ. நான் ஏன் சொல்றேன்னா, எதுக்காக prefixum technique நம்ம யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், prefixum technique யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரொம்ப பேசிக்கா ரொம்ப ஈஸியா ஒன்று புரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர், ஓகேவா, யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம தலை டோனியா இருக்கலாம், இல்ல விராட் கோலியா இருக்கலாம், இல்ல சேவாக்கா இருக்கலாம், இல்ல சச்சின் டெண்டுல்கரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர் நினைச்சுக்கோங்க. அவங்களோட 12 பாலுக்கான ரன்னை நான் ஸ்கோர் பண்ண போறேன், ரன்னை நான் வந்து சேவ் பண்ண போறேன். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் பால்ல எவ்வளவு அடிச்சாங்க, செகண்ட் பால்ல எவ்வளவு அடிச்சாங்க, தேர்ட் பால்ல எவ்வளவு அடிச்சாங்க அப்படின்னு அவங்களோட ஒரு 12 பாலோட ஸ்டாட்டிக்ஸை நான் வந்து ஒரு அறையில ஸ்டோர் பண்ண போறேன். சரி, ஸோ இப்போ யார் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம தோனி எடுத்துக்கலாமே. ஸோ நான் வந்து நம்ம தோனியை எடுத்துக்கிறேன். ஸோ அவர் வந்து இப்போ என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல எவ்வளோ அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, எடுத்தது நம்ம தலை ஃபர்ஸ்ட் பால்ல எவ்வளோ அடிச்சிருக்காருன்னா 6 அப்படின்னு சொல்றேன். ஓகே, ரன் 6 அடிச்சிட்டாரு. ஓகே, செகண்ட் பால், அதுக்கப்புறம் இப்போ 12 பால்னா வந்து பால் 1, பால் 2, பால் 3 தான், கரெக்ட் தான். பட் அறையில ஸ்டோர் பண்ணும்போது இண்டெக்ஸ் எங்க இருந்து ஸ்டோர் ஆகும், 0ல இருந்து ஸ்டோர் ஆகும் இல்லையா, அதனால 0 போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்னு டைரக்டா போடாம 0 இண்டெக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் செகண்ட் பால்னு சொன்னா செகண்ட் பால், பட் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது செகண்ட் பார்த்தோம்னா அடுத்து ஒரு 2 அடிக்கிறாரு. ஓகே, அடுத்தது என்ன பண்றாரு, அடுத்தது ஒரு டக்குன்னு சொல்ல முடியாது, எதுவுமே அடிக்கல, ரன் அடிக்கல, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் வைக்கிறாரு. ஓகே, அடுத்தது என்ன பண்றாருன்னா அப்பவே ஒரு 4 அடிக்கிறாரு. ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்றாருன்னா ஃபோர்த் பால் இல்லையா, ஃபிஃப்த் பால். ஸோ ஃபிஃப்த் பாலுங்கிறனால என்ன பண்றாரு, ஸோ இதுல ஒரு 2 அடிச்சுட்டு அடுத்த பால் அவர் வந்து ஒரு சிங்கிள் அடிச்சிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் ஓவர்லயும் தலைவரே திரும்ப வந்துட்டாரு. ஸோ அதுலேயும் வந்து என்ன அடிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் பால் ஒரு 4 அடிக்கிறாரு, அடுத்தது வந்து எதுவுமே அடிக்கல, 0 தான். ஸோ அடுத்தது எதுவுமே அடிக்கல, 0 தான் செகண்ட் ஓவர்ல. அடுத்தது எதுவுமே அடிக்கல, அடுத்தது ஒரு 2 அடிக்கிறாரு, அடுத்தது ஒரு 6 அடிக்கிறாரு. ஸோ இதுதான் அவரோட ஒரு 2 ஓவருக்கான அடிச்ச ரன்னு. ஸோ அவரு ஃபேஸ் பண்ண பால்ஸோட ரன்னு. ஓகேவா, அப்படி நம்ம எடுத்துக்கணும். சரி, ஓகே, இப்போ இதை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். எனக்கு கூடவே இன்னொரு கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்குறாங்க. ஸோ அது என்ன கொஸ்டின்னா queries அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஒரு கிவன் அரே கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து இப்போ எனக்கு queries அப்படின்னு வந்து சொல்றாங்க. queries. ஸோ இந்த queries என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ என்ன கேட்குறாங்க, எனக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸ் டைரக்டா கொடுத்துட்றாங்க. இண்டெக்ஸ் வேல்யூஸை எனக்கு வந்து 0ல இருந்து 11th இண்டெக்ஸ் வரைக்கும் அவர் அடிச்ச மொத்த ரன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப 0ல இருந்து 11 வரைக்கும் அவர் அடிச்ச மொத்த ரன்னுனா நம்ம எப்படி பாக்குறது, 0ல இருந்து 1 வரைக்கும் போது, ஸோ இங்க 0, ஸோ 0ல இருந்து 11 வரைக்கும் அவர் அடிச்ச மொத்த ரன். அப்ப நான் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா, எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 6 6 2 8, அப்புறம் 8 4 10, 12 13, 17, 17 2 19, 19 ஒரு 6 25. அப்ப 0 to 11க்கு அவருக்கு கிடைச்சிருக்கிறது 25. ஓகே, இப்ப அடுத்தது என்னன்னா, இப்ப அடுத்த queries என்ன கேட்கறாங்கன்னா, தேர்ட் இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு 8 இண்டெக்ஸ் வரைக்கும் அவரு பிடிச்ச பாலோட ரன் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப தேர்ட் இண்டெக்ஸும் போது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், இப்ப இதுக்கு முன்னாடி அவரு கேட்டப்ப வந்து 0 to 11, ஸோ 0 to 11 நமக்கு வந்து இங்க இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகும். இருங்க, நான் 0 to நோ, இது கோடு ஸ்ட்ரெயிட்டா வரல. ஸோ நம்ம ஒரு லைன் எடுத்துக்கலாம், 0 to 11. ஸோ இது 0 to 11 வரைக்கும் அவர் பிடிச்சது. ஓகே, இதுல வந்து அவர் அடிச்ச ரன் வந்து எவ்வளவு, 25. ஸோ நம்ம வந்து 25 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 25. அடுத்தது 3 to 8. அப்ப 3 to 8ங்கும் போது இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. 8ங்கும் போது இது வரைக்கும் அவர் அடிச்ச ரன் எவ்வளவு, ஸோ 3 to 8 இதை மட்டும் கால்குலேட் பண்ணோம்னா 4 4 + 2 6 6 10 11 ரன். அப்ப நான் வந்து ஈஸியா சொல்லிடலாம் 11 ரன் அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஓகே, அடுத்தது என்ன சொல்றேன்னா, நான் வந்து 5th இண்டெக்ஸ்ல இருந்து 11th இண்டெக்ஸ் வரைக்கும் அடிச்ச ரன் என்ன, 5th இண்டெக்ஸ்ல இருந்து 11th இண்டெக்ஸ் வரைக்கும் அடிச்ச ரன் என்ன. அப்ப இதுக்கு 25, சாரி இதுக்கு 11. அடுத்த query 5th இண்டெக்ஸ்ல இருந்து 11th இண்டெக்ஸ் வரைக்கும் அடிச்சது என்ன அப்படின்னு நான் இன்னொரு query கேட்கிறேன். ஸோ அப்ப 5th இண்டெக்ஸ்ல இருந்து 11th இண்டெக்ஸ் வரைக்கும் அடிச்சதுன்னா என்னது, நான் 1 4 5 5 ஒரு 2 7 7 + ஒரு 6 13, அப்போ 13 ரன். ஸோ எவ்வளவு,
13 ரன். ஸோ 5th இண்டெக்ஸ்ல இருந்து 11th இண்டெக்ஸ் வரைக்கும் அவர் அடிச்சது 13. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் 13. சரி, ஓகே. இது எல்லாமே ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இப்போ நீங்க இதுக்கு கோடுன்னு ஒன்று எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? உங்க கோடு வந்து எப்படி இருக்கும்? ஸோ நீங்க இதை தான் எழுதுவீங்க. உங்களோட கோடா எழுதணும்னா உங்களோட கோடு முதல்ல வந்து ஃபார் இதுதான் உங்களோட அரேன்னு வச்சுக்கோங்க. ஐ ஸ்டார்ட் எங்க பண்ணுவீங்க? ஐ ஈக்குவல் டு ஸ்டார்ட் இண்டெக்ஸ், அதாவது இதுதான் ஸ்டார்ட் query. ஸோ இதுல உங்களோட ஸ்டார்ட் query, இது உங்களோட எண்ட் query. கரெக்டா? அப்ப ஐ ஈக்குவல் டு ஸ்டார்ட், அடுத்து என்ன பண்ணுவோம்? ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்ட் query, தென் ஐ பிளஸ் பிளஸ். ஓகே, அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிப்பீங்க? ஒரு சம்னு ஒன்று எடுத்து வச்சுப்பீங்க, அது இனிஷியலா 0. இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணுவீங்க? சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் அரே ஆஃப் ஐ. ஸோ இந்த ஏங்கிறது தான் இந்த அரேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் சிஎஸ் கோர்ஸோட அரே நேம், ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அரே ஆஃப் ஐ. ஃபைனலாக என்ன பண்ணுவோம்? இதுதான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ பிரிண்ட் சம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? சரி, பிரிண்ட் சம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுவோம். பட் ஆனா இது உங்களோட டைம், ஒரு query கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ஒர்ஸ்ட் கேஸ் என்ன? ஸோ உங்களோட ஒர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n, பிகாஸ் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் n and space complexity equal to order of 1 because we haven't used any extra space. சரி, ஏன்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து 0வா இருக்கு, எண்ட் இண்டெக்ஸ் 11ஆ இருக்கு. அப்படிங்கும்போது நான் என்ன ஒவ்வொன்றா ஆக்சஸ் பண்றேன், ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து லீனியரா அரேவோட லென்த்தை கம்ப்ளீட்டா எடுக்க போறேன். அதே மாதிரி ஒவ்வொரு queryயுமே 0ல ஸ்டார்ட் ஆகி எண்ட்ல முடிஞ்சா ஒரு query கண்டுபிடிக்கிறதுக்கு worst case of the algorithm is order of n. இது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எனக்கு query கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த query கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இப்போ இந்த queries இருக்கா? இப்போ இந்த queriesக்கும் இந்த queriesஐ கண்டுபிடிக்கணும்னா இதுல எவ்வளவு queries இருக்கு, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, இந்த ப்ராப்ளம் சால்விங் பார்க்கும்போது இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு query இருக்கோ அவ்வளவு query, ஒவ்வொரு queryயை கண்டுபிடிக்கிறதுக்கும் n, ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி. அப்போ டோட்டலா q இன்டூ n அப்படின்னு வரும், qவோட லென்த் இன்டூ n அப்படின்னு வரும். கரெக்டா? சரி, ஓகே. இப்போ இதே ப்ராப்ளமை ஜஸ்ட் queryயை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓகேவா, நான் ஜஸ்ட் queryயை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஆக்சஸ் இருக்கா? ஏதாவது ரொம்ப ஷார்டஸ்ட் வே இருக்கா? ஆர்டர் ஆஃப் n கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டியில சால்வ் பண்ண முடியுமானா ரொம்பவே முடியும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் ஆட் பண்றதுக்கு, ஒவ்வொரு டைமும் என்ன பண்ண போறேன்? 6 2 0 4 2 அப்படின்னு ஆட் பண்றதுக்கு நான் ஏன் மொத்தமாகவே ஒரு ப்ரிஃபிக்ஸம் கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அது என்னடா ப்ரிஃபிக்ஸம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிஃபிக்ஸம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு டெக்னிக். அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா, நான் வந்து இப்போ ப்ரிஃபிக்ஸம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ இந்த அரேக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? அப்படியே ப்ரிஃபிக்ஸம் கிரியேட் பண்ண போகிறேன். இதுதான் நான் கிரியேட் பண்ணியிருக்கிற ப்ரிஃபிக்ஸம் அரே. ஸோ இது வந்து நான் கிரியேட் பண்ண போகிற ப்ரிஃபிக்ஸம் அரே. ஓகே, இது வந்து என்னது? இது நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற வேல்யூ அரே, ஸ்கோர் அரே. இந்த அரேக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்? ப்ரிஃபிக்ஸம் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இது கிவன் அரே, இப்போ நான் கிரியேட் பண்ண போறது ப்ரிஃபிக்ஸம் அரே. ஸோ இப்போ ப்ரிஃபிக்ஸம் அரே எப்படி கிரியேட் பண்றேன்னு பாருங்க. ஸோ இதுதான் ப்ரிஃபிக்ஸம் அரே. ஓகே, ப்ரிஃபிக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரிஃபிக்ஸம்னா இங்க 6 இருக்குன்னா இங்கே என்ன வந்துடும்? ஃபர்ஸ்ட் பொசிஷன் 6க்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த 6 நான் அப்படியே போட்டுட்டேன், 6. ஓகே, அடுத்தது இங்க 2 வருதுன்னா நான் டைரக்டா 2ன்னு போடக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ, இங்க 2 இருக்குன்னா 2க்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும். அப்ப 2க்கு முன்னாடி என்ன இருக்கு? 6. அப்ப 2க்கு முன்னாடி இங்க 6 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணனா 8. ஓகே, அடுத்து இங்க வரேன்னா இங்க இருக்கிற வேல்யூவும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஆட் பண்ண எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும். அப்ப 0 + 8 தட் இஸ் 8. இப்ப இங்க வரேன்னா 4, இந்த கரண்ட் இண்டெக்ஸ்ல 4 இருக்கு, அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணது எங்க இருக்கும்? ப்ரிஃபிக்ஸ்ல இருக்கும். அப்ப 4 + 8 12. ஓகேவா? அடுத்தது 2ன்னு எடுக்கும்போது என்னது? ஓகே, இந்த கரண்ட் இண்டெக்ஸ்ல 2 இருக்கு, கரண்ட் இண்டெக்ஸ்ல இப்ப இதுதான் அரே A அப்படின்னு வச்சிட்டோம்னா கரண்ட் இண்டெக்ஸ்ல 2 இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற எல்லா இண்டெக்ஸையும் ஆட் பண்ணதோட எங்க இருக்கும்? ப்ரிஃபிக்ஸம்ல இருக்கும், ப்ரிஃபிக்ஸ் அரேல இருக்கும். அப்ப 12 + 2 14 இப்படிதான் வரும். இப்போ ஃபார்முலா என்ன? இப்ப இதுல வச்ச ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா prefix of I equal to simple formula, important note. So formula prefix sum of I equal to array of I plus prefix sum of
i minus 1. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் i ஈக்குவல் டு அரே ஆஃப் i பிளஸ் ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் i. இதுவா? ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன், நான் எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் வேணும். இந்த ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் 5ங்கும் போது என்ன பண்ணும்? முதல்ல அரே ஆஃப் 5 1 பிளஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i minus 1ங்கும் போது 14 14 பிளஸ் 1 15. அப்போ இதோட ஆன்சர் 15. அப்போ இங்க என்ன வரும்? முதல்ல இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறது 4 பிளஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ்னு ஒன்று எடுத்துட்டோம்னு வைங்களேன். ஸோ திஸ் இண்டெக்ஸ், இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இண்டெக்ஸ் பிளஸ் இந்த இண்டெக்ஸ், இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோங்கிறது தான் இந்த இண்டெக்ஸ் கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது? 4 பிளஸ் 15 19. அடுத்தது 19 0 கூட ஆட் பண்ணோம்னா அதே 19 தான். 0 ஆட் பண்ணோம்னா அதே 19 தான். 0 ஆட் பண்ணோம்னா அதே 19 தான். ஸோ 2 ஆட் பண்ணோம்னா 2 பிளஸ் 19 தட் இஸ் 21. 6 பிளஸ் 19 ஓகே 21 பிளஸ் 6 ஆட் பண்ணும்போது என்ன வருது? 27. அப்போ நம்ம 0 to 11 வந்து நம்ம கூட்டினது தப்பா? செக் பண்ணிடலாமா? 6 8 12 14 15 19 20 21 27. ஆமாங்க. ஸோ 0 to 11ஓட ஆன்சர் 27. நம்ம தான் இங்கே தப்பா போட்டிருக்கோம். ஸோ அப்போ இதுக்கு வர வர என்னோட அடிஷன் ரொம்ப மோசமாக போகுது. ஓகே. ஸோ 27. ஓகே, இங்கே வந்து இங்கேயும் 27. ஸோ அப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது நமக்கு 27 வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் ப்ரிஃபிக்ஸம் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ஐ ஹவ் கிரியேட்டட் த ப்ரிஃபிக்ஸம். ஸோ இப்போ இந்த queries எல்லாத்தையுமே ஒன்ஸ் நான் ப்ரிஃபிக்ஸம் கிரியேட் பண்ணிட்டேனாலே ஒரு queries-ஐ நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகாது. அதாவது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் ஆகும். ஸோ எப்படின்னு பார்க்கணுமா? இப்போ பாருங்க, இப்போ நான் ப்ரிஃபிக்ஸம் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் தி ப்ரிஃபிக்ஸம். ஸோ ப்ரிஃபிக்ஸம் கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் நான் கிரியேட் பண்ண ப்ரிஃபிக்ஸம். ஸோ இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸம்மை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு queries-ஆ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ queries நம்பர் 1. இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா 0 to 11 வரைக்கும் இருக்கிற இண்டெக்ஸ் எனக்கு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் query 0 to 11 வரைக்கும் இருக்கிற இண்டெக்ஸோட பார்த்து சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 to 11, முதல்ல 11th இண்டெக்ஸ்க்கு வாங்க. 11th இண்டெக்ஸ்க்கு வந்தா என்ன அர்த்தம்? ஸோ இந்த 11th ப்ரிஃபிக்ஸம்ல 11th இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஓகே. அப்போ 0 to 11 வரைக்கும் இருக்கிற ஆன்சர் தான் நான் இந்த 11th இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கரெக்டா? இந்த 11th இண்டெக்ஸ்ங்கிறது என்னது? நார்மலா இது வந்து ஒரு ஆன்சர். இந்த 11th இண்டெக்ஸ்ங்கிறது 0 to 11th இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற சம் தான் இதோட ஆன்சர். அப்போ டைரக்டா எனக்கு என்ன கேட்கறாங்க? 0ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, 11th இண்டெக்ஸ்ல இருக்கிற வரைக்கும் இருக்கிற சம் பண்ணுங்கன்னா அப்ப நான் டைரக்டா 11th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். தட் இஸ் 27. ஓகேவா? ஸோ 27. இப்போ அடுத்த query என்ன கொடுத்துருக்காங்க? 3 to 8. இப்போ நான் 3 to 8 கொடுக்குறேன் அப்படின்னா இங்க பாருங்க, முதல்ல 8th இண்டெக்ஸ்க்கு வாங்க, எண்ட் இண்டெக்ஸ்க்கு வாங்க. 8th இண்டெக்ஸ் இது. ஸோ இந்த 8th இண்டெக்ஸ்க்கு பேர் என்ன? இந்த 8th இண்டெக்ஸ்ங்கிறது 0 to 8 வரைக்கும் இருக்கிற மொத்த சம்மு தான் இங்க இருக்கு. ஆனா எனக்கு எதுல இருந்து மட்டும் வேணும்? எனக்கு 3rdல இருந்து மட்டும் வேணும். அதாவது இப்போ சும்மா சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ இங்க வந்து இந்த 8ங்கிறது வந்து 0ல இருந்து கம்ப்ளீட்டா 8 வரைக்கும் இருக்கிறது. ஆனா எனக்கு 0ல இருந்து வேணாம், எனக்கு இந்த 3ல இருந்து மட்டும் வேணும். அதாவது இந்த 3ல இருந்து மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறதோட சம் எனக்கு வேண்டாம். அதுக்கு முன்னாடி 2 இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிறதோட சம் எனக்கு வேணாம். இந்த சம்மை நான் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ எப்படி ரிமூவ் பண்றது? அப்போ 3 to 8ன்னு கேட்டாங்கன்னா முதல்ல 8th இண்டெக்ஸ்க்கு வந்துருங்க. அதோட ஆன்சர் என்ன? 19. ஓகே, 19. இந்த 19ல எனக்கு எந்த பார்ட் வேணாம்? 8 எனக்கு வேணாம். 8 மைனஸ் பண்ண என்னது? 11. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இங்கேயும் 11 தான் இருக்கு. அப்ப இங்கேயும் வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்ல என்ன கிடைச்சிருது? 11 கிடைச்சிருது. கரெக்டா? 3 to 8ன்னு கேட்டாங்கன்னா 8th இண்டெக்ஸ். 8th இண்டெக்ஸ்ங்கிறது 0ல இருந்து 8 வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிருக்கிற சம். அந்த இதுல எனக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 3rd இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா அப்ப 2nd இண்டெக்ஸ் வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிருக்கிற சம் எனக்கு வேணாம். அப்போ ஈஸியா நான் மைனஸ் பண்ணிடுவேன். அப்ப நெக்ஸ்ட் என்னது? 5 to 11. 5 to 11 என்ன பண்ணுவோம்? 5 to 11 முதல்ல 11th இண்டெக்ஸ்க்கு வந்துட்டேன். ஓகே, 11th இண்டெக்ஸ் வரைக்கும் நான் 0 to 11 வரைக்கும் பண்ணிருக்கிறது ஆன்சர் 27. இந்த 27ல எது வரைக்கும் இருக்கிற சம் வேணாம்? 5ல இருந்தா நான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 4 வரைக்கும் பண்ணதோட ஆன்சர் வேணாம். அப்போ 14 மைனஸ் பண்ணோம்னா 27 மைனஸ் 14 பண்ணோம்னா
13. அப்ப இதோட ஆன்சர் 13. மேல செக் பண்ணிடலாமா? 13. அப்ப எனக்கு இங்க 13 தான் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ query கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம்? இப்போ இது உங்களோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ். ஸோ இது உங்களோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ், இது உங்களோட எண்ட் இண்டெக்ஸ். அதாவது உங்களோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கு. ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0வா இருக்குன்னா உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? டைரக்டா ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் எண்ட் இண்டெக்ஸ் தான் உங்களோட ஆன்சரா இருக்கும். இதுவே உங்களோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா என்ன பண்றோம்? ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் எண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் என்ன ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இருக்கோ அதை விட ஒரு இண்டெக்ஸ் மைனஸ் பண்றது தான் உங்களோட ஆன்சர். இது புரிஞ்சிருக்கா? ஸோ இதுவும் உங்களோட ஆன்சர், இதுவும் உங்களோட ஆன்சர். ரெண்டு ஆன்சர் இருக்கு, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் எண்டு, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் எண்ட் ஆஃப் ஸ்டார்ட் மைனஸ் 1. இந்த ரெண்டு தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இதுதான், இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இதுல நீங்க இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்பிளேஸ் ப்ரிஃபிக்ஸ் சம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது இப்போ நான் ப்ரிஃபிக்ஸ் அரேவை கிரியேட் பண்ணியிருக்கேன். புதுசாக ப்ரிஃபிக்ஸ் அரேவை கிரியேட் பண்ணுறதுன்னா அதோட ஃபார்முலா எப்படி எழுதணும்? இப்போ ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் அரே ஈக்குவல் டு சேம் கிவன் அரேவோட சைஸ் என்னவோ அதுதான் ப்ரிஃபிக்ஸ் அரே. இப்போ ஃபார் லூப் எழுதணும். ஃபார் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் 0லேருந்து எழுதணுமா 1லேருந்து எழுதணுமான்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து எழுதணும். ஏன்னா ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரிஃபிக்ஸ் அரேவும் சேம் அரேல கிரியேட் பண்ணிட்டோம்னு வைங்க. அப்போ ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் 0ல என்ன இருக்கும்? அரே ஆஃப் 0ல என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் லூப் எழுதுறோம்னா ஃபார் I ஈக்குவல் டு 1, I லெஸ் தென் n, I பிளஸ் பிளஸ். இப்போ இந்த கண்டிஷனுக்கு ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் I நம்ம போட்டிருக்கிற ஃபார்முலா ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் I ஈக்குவல் டு அரே ஆஃப் I பிளஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் I மைனஸ் 1. ஸோ இதுதாங்க கண்டிஷன். இதுதான் ப்ரிஃபிக்ஸம் கிரியேட் பண்றதுக்கான மொத்த இதுவே. ஸோ இது வந்து ஒரு அண்டர்லைன், ஒரு ரவுண்டை போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ல. ஓகே, இப்போ இது எவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஒரு அரே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்க வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இது கிரியேட் பண்றதுக்கு ஆர்டர் ஆஃப் n தான். ஒரே ஒரு டைம் ப்ரிஃபிக்ஸம் கிரியேட் பண்றதுக்கு ஆர்டர் ஆஃப் n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n, ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல இன் பிளேஸ் ப்ரிஃபிக்ஸம்னு இருக்கு. அதாவது நமக்கு ரியலி ஒரு ப்ரிஃபிக்ஸம் அரேவை உண்மையாலுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணணுமா, இல்ல கொடுத்துருக்கிற அரேலையே நம்ம ப்ரிஃபிக்ஸம் கிரியேட் பண்ணிக்கலாமா? செக் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு ப்ரிஃபிக்ஸம் அரே கிரியேட் பண்ணணுமா, இல்ல கொடுத்துருக்கிற அரேலையே நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியுமான்னு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னால கொடுத்துருக்கிற அரேலையும் கிரியேட் பண்ணிக்க முடியும், பட் அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இது இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஸோ இதோட கண்டினியூஷன் வீடியோ நம்ம ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். ஸோ மறக்காம அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. ஓகே, ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.